ஹலோ மக்களே, என்ன அமௌண்ட்டு? சத்தியமாக எங்கே போயிட்டு தூங்கிட்டாங்க. ஹலோ மக்களே, ரெக்கார்ட் ஆகுதா? எஸ், ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஆக்சுவலாக எங்கே இருக்கோன்னு தெரில, திருச்செங்கோட்டில் இருக்கோம். நான் அங்கே முன்னாடி கார் தெரியுதா, அந்த காரில் பாய்ஸ், அப்புறம் அங்கே புல்லட்டில் 2 பேர் எல்லாம் கொல்லிமலை கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆஸ் யூ நோ பிஃபோர் ஐ டோல் தட். ஸோ என்னடா திடீர்னு கிளம்பி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, எஸ் இது சடன் பிளான். ஏன் கிளம்பணுன்னு, எப்படி கிளம்பணுன்னு எதுவுமே ஐடியா கிடையாது. திடீர்னு ஒரு நாள் மூணு கால் பண்ணால் போகலாமா அப்படின்னு, ஓகே ரைட் போகலாம் அப்படின்ட்டு அடுத்த நாள் கிளம்பியாச்சு. ஸோ இப்போ ஏன் இப்படி அறக்க பறக்க 4 மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, பிகாஸ் போய் சன்ரைஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் கொல்லிமலையில் சன்ரைஸ் நாங்கள் பார்த்ததே கிடையாது. அதனால் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. எல்லா இடத்துலையும் லேட்டாக தான் போவோம், இல்லைனா போயிட்டு தூங்கிடுவோம். அதனால் எங்கேயுமே போய் பார்த்ததில்லை. ஸோ அதனால் சீக்கிரமாக போயிட்டு இந்த ஏதாவது சன்ரைஸ் பார்க்கலாம். சன்ரைஸ் பார்க்குறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஆகாயகங்கை ஃபால்ஸ் போகிறோம். ஃபால்ஸ் போயிட்டு குளிக்க முடிஞ்சால் குளிச்சுட்டு, இல்லை அப்படின்னா இன்னொரு ஃபால்ஸ், அதாவது சின்னதாக இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது, அங்கே போய் குளிக்க முடிஞ்சால் குளிச்சுட்டு, எதுவுமே முடியலன்னா அங்கேயே நல்லா சாப்பிட்டு ரிட்டன் வர வேண்டியது தான். ஸோ அதுதான் பிளான். ஒன் டே ட்ரிப் தான். இங்கேருந்து போகிறோம், சன்ரைஸ் பார்க்குறோம், சில் பண்ணுறோம், எங்கேயும் குளிக்கிறோம், சில் பண்ணுறோம், கிளம்பி வந்துகிட்டே இருக்கோம் தான் பிளான். ஸோ ஓகே காய்ஸ், நான் இப்போ எதுவும் பெருசாக ரெக்கார்ட் பண்ணல, ஏன்னா ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு அப்படியே போட்டாலும் முன்னாடி இருக்கிற ஹை பீம் தான் தெரியும், முன்னாடி எழுத்தாப்பில் வர வண்டியோட லைட்டு தான் தெரியும், இல்லைனா பின்னாடி வர வண்டியோட லைட் தான் தெரியும். வேறு எதுவும் பெருசாக ஆட்டோக்குள்ள சீனரியெல்லாம் ஒன்றும் தெரியல, என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியல. ஒரு குத்துமைப்பாக தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் வெளிச்சம்லாம் வந்ததுக்கப்புறம், ஈவன் சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். அந்த சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கெல்லாம் போட்டு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, அப்புறமா பார்க்கலாம். பாய். ஹலோ காய்ஸ், இப்போ எங்கன்னா கருப்பட்டி காஃபியில் தான் இருக்கேன். திஸ் இஸ் கேடி. இதெல்லாம் வெளிச்சத்தில் எல்லாத்தையும் பக்காவாக காட்டுறேன். ஆமாம், ஃபுல்லாக தெரியும். சைடில் ஃபுல்லாக தெரியுன்ற மாதிரி வெளிச்சம் வரும்போது எல்லாத்தையும் தெளிவாக காட்டுறேன். என்ன அமௌண்ட்டு? எவ்வளோ? சரி ஓகே. பெட்ரோல் எவ்வளோ அடிச்சிங்க? 900. அது உங்க ஷேர், பெட்ரோல் ஷேர், நீ வண்டியில உட்கார்ந்தவங்க உங்களோட கணக்கு. சரியா? யாரு மகேஷா வந்தா? மிடி நீயும் பிரிச்சுக்கோங்க. அவன் கொடுத்துருவான்டா, என்ன கொடுக்க விட மாட்டான். 40,000 சம்பாதிக்கிறான், கொடுக்க மாட்டானா அவன்? 40,000 பின்ன என்ன வாரணம் ஆயிருமா? சரி, 500 ரூபா தலைக்கு. சரி ஓகே, பாய். சத்தியமாக எங்கே போயிட்டுருக்கான்னு எனக்கு தெரில. இந்த ஆடியோ கேட்குதான்னு கூட தெரியல. ஏதோ பைமாசில் போயிட்டு இருந்தான், டக்குன்னு லெஃப்ட் எடுத்து சுடுதத்தில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நான் வைக்கிறது பார்த்து போகிறானா, இல்லை ஷார்ட் கட்னு அவனுக்குள்ளே ஏதாவது நினச்சிட்டு போகிறானா இல்லான்னு தெரியல. அவன் பாட்டுக்கு போகிறான், நாங்கள் பாட்டுக்கு பின்னாடியே போயிட்டுருக்கோம் 2 பேரும்.
வணக்கம்லாம் மாப்பிள்ள. அண்ணா ஒரு பொசிஷன் செட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணேன், அதுக்குள்ள எடுத்துட்டீங்க. அப்படியே ஆன்ல இருக்கா? ஹலோ, இன்னும் நல்லா போயிருக்காண்டா. நல்லா இருக்கு பாருங்கடா டேய். அந்த கிலோங்கறதுல உடைய ஒரு லொகேஷன் பாறா, ட்ரோன்லனா ஒரு லேந்து ஆட்டிட்டு எடுமோனே. நானா போறேன், நமக்கு நானா போயிடலாம். ஜாலியாக அப்படியே வெயிட் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் ட்ரோன் ஷாட்டில் இப்போ தான் எடுத்து முடித்தேன். ட்ரோன் ஷாட்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். ட்ரோன் ஷாட்ஸ் 5 4 3 2 1. ஹலோ, எஸ் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஷார்ட் ஐ திங்க் இந்த ஷார்ட் நல்லா வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் பல்பு தான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு செட் பண்ணதுக்கு. ஐ ஹோப் தி ஷார்ட் வில் கம் நைஸ். என்ன தொங்கிருச்சு? போலாமா போலாமா? ஹலோ கைஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா ஸ்டில் கொல்லிமலை தான். சாப்பிட்றதுக்கு வந்தோம். ரொம்ப நேரமாக தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம், வசந்த மாளிகை. எதுவும் இந்த ஹோட்டல் தான் வசந்த மாளிகை. ஓகே, சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய் பாய். ஹலோ மக்களே, இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா வியூ பாயிண்டில் தான் இருக்கேன். இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்தது வ்ளாகாக இருக்காது, ஏன்னா நான் தூங்கிட்டேன் காரில். பாய்ஸ் தான் பைக் ஓட்டிகிட்டு வந்தாங்க, நான் காரில் தூங்கிட்டேன். செம்ம டயர்டு. அதனால் இப்போ அங்கே போகலாம், வியூ பாயிண்ட் போயிட்டு ட்ரோன் ஃப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ட்ரோன் ஆட் பண்ணுறேன். பாய்.
ஹலோ மக்களே. ஸோ இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா, இப்போ அதான் சொன்ன மாதிரி அந்த வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பியாச்சு. அடுத்து வந்து ஆகாய கங்கை போகலான்னா வந்தோம் நைட்டோட நைட்டாக கிளம்பி. ஆனால் ஆகாய கங்கைக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க, தண்ணி ஓவராக வருது அப்படின்னு, அதில் குளிக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால அங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. ஸோ அதனால் இப்போ வேறு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். என்னென்னா நம்மவர் ஃபால்ஸ்ன்னு சொன்னாங்க, அங்கே போனால் அங்கே குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், அங்கே வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு அங்கே இங்கே வந்தவங்க சொன்னாங்க எங்களை மாதிரி. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு அட்லீஸ்ட் அதையாவது போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஆகாய கங்கை ஸ்டில்லுமே இன்னும் பெண்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது, போகணும். இதுக்கு நான் போயிருக்கேன், பட் ஆனால் வ்ளாகில் காமிச்சதில்லை, அதனால் ட்ரோனும் ஃப்ளை பண்ணதில்லைங்க. ஸோ அதனால் அதுக்காகவே ஒரு தடவை போகணும். இங்கே எடுத்த ட்ரோன் ஷாட்ஸ் வந்து பெருசாக எடுக்கலை, நான் மிஸ்டாக இருந்துச்சு. ஒரு 2-3 குட்டி குட்டி ஷாட்ஸ் தான் எடுத்தேன். அதுவுமே நல்லா இருக்குமா அப்படின்னு தெரியல, பட் எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆனால் ஓகே பார்ப்போம், எடிட் பண்ணி போடும்போது பார்க்கலாம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு. அவ்வளோதான், இப்போ ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்மவர் ஃபால்ஸ் போயிட்டு குளிக்கிறதுனா ஃபஸ்ட்டு அங்கே போகிறோமா இல்லை அந்த கோயிலுக்கு அங்கே ஆகாயகங்கைக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்கும்ல, அத்தீஸ்வரர் கோயிலோ ஏதோ ஒரு கோயில் இருக்கும், அங்கே போகிறோமான்னு தெரியல. பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ஃபால்ஸ் தான் போகணும்னு நினைக்கிறேன். நான் வந்ததே ஆகாய கங்கை போகணுன்னு தான் வந்தேன். எல்லாருமே இப்போ ஒரு ப்ரிப்பேர்டாக வந்தோம் மைண்ட் செட்டில், ஆனால் அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இப்போ இந்த ஃபால்ஸ் போக வேண்டியதாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சால் நம்மவர் ஃபால்ஸ் தான் போவான்னு நினைக்கிறேன். முன்னாடியே போக வேண்டியது தான், அவன் எங்கே போனா என்ன. முன்னாடியே போயிட்டு ஓகே நம்மவர் ஃபால்ஸ் போயிட்டு நான் ஏதாவது கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் சும்மா இந்த சீனரிஸை என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளோதான், நம்மவர் ஃபால்ஸ் வந்தாச்சு. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். என்ட்ரி டிக்கெட் 20 rupees per person. பட் ரொம்ப ஆகாய கங்கை அளவுக்கு ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, சின்ன ஃபால்ஸ் தான். இருந்தாலும் ஓகே. நான் குளிக்க போகிறதில்ல, இவனு தான் குளிக்க போகிறானுங்க. பார்த்தீங்களா, இன்னொரு ரொனால்டோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு. ஆகாய கங்கையிலையும் பெரிய ஃபால்ஸ் கிடையாது, பட் ஆனால் ஓகே. பாய்ஸ் எல்லாம் குளிக்க போகிறாங்க, நான் ட்ரோன் ஷாட்ஸ் தான் எடுக்க போகிறேன். அவ்வளோதாங்க சின்ன கவுண்டரு. என்னங்க சின்ன கவுண்டரு நீங்க? கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரு, நீ உடனே எடுத்துட்டு வர எல்லாத்தையும். சரி ஓகே, ட்ரோன் ஷாட்ஸ் பார்க்கலாம். 5 4 3 2 1 பாய். ஐயோ, எல்லோரும் குளிச்சிட்டாங்க. நான் சும்மா ட்ரோன் ஷாட் தான் எடுத்தேன், குளிக்கல. இப்போ அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கா போய் சாப்பிட தான் போயிட்டுருக்கோம். சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போகணும். அற்புதமான ஒரு குளியல். அவங்க விட்டு தான் ப்ரோ, கண்டிப்பாக அங்கே ஒரு பார்க்க போகிறோம் சீக்கிரமாக. நானா இன்னும் தற்கொலை. பை பாய்.